ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட், அன்சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, பூவம்பட்டி விட்டுருங்க, வீரபாண்டி வாங்க மக்களே. தண்ணி சும்மா சருமத்து மாதிரி இருக்குதுங்க. சிலு சிலு சிலுன்னு இப்படி அடிச்சுட்டு போய்கிட்டே ரெண்டு பேரும் போட்டி வச்சுட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கடா சாவல் எல்லாத்தையும் வச்சு நைட் ஒரே சாப்பாடு போடுவாங்க. ஒரு 3000 பாட்டு இருப்பாங்க. அந்த பாட்டில் ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்கு. அதில் உடச்சு ஊற்றுவாங்க. உடச்சு ஊற்றாங்க. அது எங்கே போகுது எங்கிட்ட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பிராஞ்சி சும்மல் ஒன்று கூட வராது. மக்களே, நான் தான் உங்களை NS கேப்டன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேனி இப்போ வீரபாண்டி போயிட்டு இருக்கிறோம். நம்ம கூட ஒரு ரைடர் ஜாயின் பண்ணியிருக்காரு. யாருன்னா AK ப்ரோ. இவர் தான் நம்ம AK ப்ரோ. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ தான் பார்ப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்களாம் மீட் ஆக வேண்டியது. பட் கால சூழ்நிலையில தாண்டி இப்போ ஒரு வழியாக மீட் ஆகிட்டோம். நானும் AK ப்ரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் ஒத்து போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக்கில் வாங்க, ரெண்டு பேருமே NS. ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை. ப்ரோ AK ப்ரோ, அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம மக்களுக்காக. எங்களுக்காக அங்கேருந்து வந்துருக்கீங்க, நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தேனிக்கு வந்துருக்கீங்களா, உங்களுக்கு தேவையான இடத்த நாங்கள் சுற்றி காட்டுறோம். ஓகே மக்களே, அடுத்தடுத்து ரைடில் நம்ம AK ப்ரோவையும் பார்ப்பீங்க. வீரபாண்டி போய்ட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். மக்களே, நம்ம டே 2 ரைடில் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஏரின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ஏரி. சும்மா ஃபேமஸான ஏரி. அதாவது நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஏரி. தண்ணி பாருங்கள், தாறு மாறாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், அப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுல இப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே காட்டுற வாங்க மக்களே. போய் இன்றைக்கி இறங்கி ஒரு குழியில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க மக்களே. பூவம்பட்டி விட்டுருங்க, வீரபாண்டி வாங்க மக்களே. தண்ணி சும்மா சருமத்து மாதிரி இருக்குதுங்க. சிலு சிலு சிலுன்னு இப்படி அடிச்சுட்டு போய்கிட்டே கை கொடு. தாண்டு எங்க போய் தாவறது? காப்பாத்துக்கிட்டு எல்லாம் தேத்தி கூட்டிட்டு போறியோ தலைவா. நம்மளுக்கு குளிச்சிருக்கிறாரு. தண்ணி எங்கேயோ மேல இருந்து யாரோ ஃப்ரீசர்ல வச்சு அனுப்புவாங்களாட்டிருக்கிறியா தலைவா? இதெல்லாம் சிலு சிலு இருக்குது. ஆனா நல்லா இருக்கு, செம வீங்க. சுற்றி ஃபுல்லாக மவுண்டைன்ஸு, ஒரு பெரிய பாலம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சின்னு. யோ நோடியா, யார் யாடி திடீர்னு வந்து சோக்கராட்டம் வந்து இருக்குதா தலை? அப்படியே தான் ஒரே இடத்துல தான் நீ நீச்சல் அடிக்கணும். ரெண்டு பேரும் போட்டி வச்சுட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆனந்தம் ஜாயின் பண்ணிட்டாரு. நம்ம ஆள் பின் வாங்கி விட்டார், இன்னொரு ஆள் முன் வாங்கி விட்டார், இன்னொருத்தர் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். எழுத்து அடிக்குது. மக்களே, இன்னைக்கு தேனி ரைடில் ரெண்டாவது நாளில் வீரபாண்டி ஏரியில் இருக்கோம். அணை ஏரி எது வேணாலும் சொல்லலாம். பின்னாடி பாருங்க ஆர்ப்படித்து கொட்டும் அருவிகளில் இருக்கிறோம். ஸோ மறக்காமல் யாராவது தேனி டு கம்பம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீரபாண்டி ஏரிக்கு ஒரு குழியில் போட்டு போங்க. தண்ணி சும்மா காலையில் ரிஃப்ரெஷிங்க்கு நல்லா இருக்கு. சருமத்து மாதிரி இருக்குதுங்க தண்ணி. என்ன மேலே யாரோ ஃப்ரீசர் காலில் என்னமோ முட்டிட்டு போச்சு, பாம்பாக்கி இருக்கும் போது கண்டிப்பாக கால் ஒரு ஸ்கின்னை டச் ஆனால் எப்படி டச் ஆகும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். வேற லெவலில் இருக்குது மக்களே, வேற லெவலில் என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே வாங்க ரைட்டில் உங்களை சந்திக்கிறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி ஏரியில் குளிச்சுட்டு இங்கே தான் அங்கே போது பாருங்கள். குளிச்சுட்டு இப்போ விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடி AK, நம்ம பார்த்திபன், அப்புறம் எல்லோரும். நீ எடுத்தால் தாண்டா என்னால் எடுக்க முடியும். சென்டர் ஸ்டாண்டா ஆனால் எடுக்கும் போது இடிக்குண்டா எடுறா. ஸோ இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து நேராக குச்சனூர் தானே ப்ரோ? அப்படின்னா குச்சனூர் சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறோம். மக்களே, தேனியோட அழகை பாருங்க மக்களே.
வேற மாதிரி இருக்கு மக்களே. ஏகே ப்ரோ சென்டரா போய் நிறுத்துங்க. வேற மாதிரி மக்களே. வா இல்லை கரெக்டாக இருக்கு. ஏகே ப்ரோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க, அந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வயல்வெளி. அந்த மலையோட வியூக்கும் இந்த ஃபுல்லாக நெல்லாக இருக்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம பைக்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக நிற்கிறதுக்கு அதுக்கு வேறு லெவல் போங்க ஸ்குவாடோட. சொல்லுங்கள். குச்சனூர் கோயில் இருக்குல்ல? ஆமாங்க. இன்னைக்கு வந்து அந்த கருப்புசாமி கோயில், அந்த சோழம் கருப்புசாமி ஒரு கோயில் இருக்குது. சரி. அந்த கோயிலுக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரே நான் போச்சேன். குறைஞ்சது 2000-3000 பாட்டில் சாராய பாட்டில் வந்து அன்னதானமாக கொடுப்பாங்க கோயிலுக்கு. மக்கள் பூரா கொடுப்பாங்க. அதை கொடுத்து அன்றைக்கி ஒரே நாளில் உடச்சி இருந்து கடை விட்டு நடக்குறது. கடாய் கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு கொடுப்ப மாட்டாங்க, வெட்டி முடிச்சுடுவாங்க. அப்போ அந்த கடா சாவல் எல்லாத்தையும் வச்சு நைட்டு ஒரே சாப்பாடு போடுவாங்க. ஒரு 3000-5000 பாட்டில் கொடுப்பாங்க மக்கள். அந்த பாட்டில் ஒரு சின்ன ஓட்டம் மாதிரி இருக்கு, அதில் உடச்சி ஊற்றுவாங்க. உடச்சி ஊற்றாங்க. அது எங்கே போகுது எங்கிட்டலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பிராஞ்சி சும்மல் ஒன்று கூட வராது. அந்த ஊற்றுற அந்த ஸ்மெல்லு வெளியே வரவே வராது. அதே மாதிரி என்னன்னா, சாமி வந்து நார்மலாக பார்க்குறப்ப கண்ணு வெள்ளையாக இருக்கு. அந்த இதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு பார்த்தாட்டா லைட்டு சிகப்பு கலர் மாதிரி அந்த கண்ணு, அந்த வெள்ளை ஆமாம் முடிஞ்சா ஒரு 2 பாட்டு. இப்போ நாங்கள் குச்சனூர் தான் போயிட்டு இருக்கிறோம். அங்கே தான் போகிறோம். இது வருஷத்துக்கு ஒரே நாளில் 4வது சனி இருக்குல்ல? ஆமாம். இப்போ வந்து 4வது சனி முதல் நாள் முடிச்சல, 4வது சனி முடிச்சு திங்கக்கிழமை. ஓகே. அவங்க என்ன ஐதீகம் நம்புறாங்கன்னா, கேரளாவில் போய் சாமி இருந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்கே உத்தரவு 10 சாமி இருக்குல்ல? ஆமாம். அதுக்கு காவல் தெய்வம் அது அங்கே இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அங்கே அனுமதி சொல்லிட்டு வரதா ஐதீகம்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து இங்கே கோயிலுக்கு வருது. அது மட்டும் இல்லாண்டா அந்த வயிறு வலி செஞ்சு தீராத வயிறு வலிட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து இன்னைக்கு அந்த நைட்டு சாப்பாடை சாப்பிட்டான்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க அந்த வயிற்று வலி அப்படியே வலி இருக்காது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. முடிஞ்சா போய் காட்டுறேன். சரி, இப்போ அங்கே தான் போகிற பார்க்குங்க. ஈரோடு சூப்பர் ஊரப்பா. ஈரோடு தான். நாங்கள் வேலையாக வந்துருக்கேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் என்ன சொன்னா, அப்படி பைக்கு ஒரு கடை முன்னாடி பாட்டுன்னு வச்சுக்க, கடை மறைக்கிறதுக்கு தள்ளி பாட்டுன்னு கேட்டுவாங்க. ஈரோட்டில் அப்படி சொல்லவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதே மாதிரி இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம் ஹோட்டலில், ஒரு டேபிள் சாப்பிட்டா இந்த தேன் டிஸ்ட்ரிக்ட் சாப்பிடுவாங்க. இந்த டேபிள்காரங்க அந்த பரிமாரசையாக வருவாங்க. அந்த டேபிள் பார்க்குறவருக்கு வரமாட்டாரு. ஈரோட்டு அப்படி இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த டேபிள்காரங்க அந்த டேபிள் வந்து உடனே வேலை செய்கிறாங்க. எனக்கு அது ஒரு சின்ன புதுசாக இருக்குது. அந்த பக்கம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அந்த பக்கம் வேலூர்லாம் அப்படியே நார்மல் எல்லா ஹோட்டலும் மாதிரி தான். நாங்கள் ஓசூர் வரைக்கும் வந்து அதிகமாக பெங்களூரில் வரைக்கும் பெண்ணுக்கு அடுத்தபடியா தெரியும். இந்த பெரியார் டேம் உருவாக்க தானே இவர் வந்து சைகாலத்துக்கு போறோம். அவர் பேரனை கூப்பிட்டு வந்து முல்லை பெரியார் டேம்ல போயிட்டு முல்லை பெரியார் டேம் பார்த்து போட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, போட்டிங்க அப்படி உள்ள டேம்குள்ள முல்லை பெரியார் கட்டினார்ல பெண்ணிக்கூக்கு பேரனை முத கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினார் இவர் தான். அந்த டேமுடைய அத்துபடியை பூரா இவர் தெரியும். என்ன சரி, அந்த தச்சையெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த விஷயம் தெரியுதுப்பா. எப்படியும் அந்த மக்கள் மறைஞ்சாரு. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சு. அதுக்கு பிறகு அவரை பற்றி தேட ஆரம்பிச்சு தேடி நம்மளே முதல்ல ஒரு டேட்டா கொடுத்து முல்லை பெரியார் அவர் கண்டுபிடிச்சு 26 வருஷம் நம்ம கொண்டாடிட்டு அமைச்சர் எல்லாத்தையும் கூட்டு. இல்ல இந்த கால்வாய் தண்ணி அவரோட இதுதான். அவரு பண்ணது எல்லாமே அவர் பண்ணதான். அவர் அத்துபடி அவருக்கு 17 கால்வாய் 18 கால்வாய் எல்லாத்தையும் எல்லா விஷயம் டேம் பற்றி அவங்க அவர் வரலாறே தெரியும். இவர் எழுதியிருக்காரு, எழுதி விட்டாரு. 2003 ஒரு 2012 இவரா சொந்தத்துக்கு. ஆமா, புக்கு பேர்ல இப்போ அது நெட்ல கிடைக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து நீர் அதிகாரி ஆனது விட இல்லை வெண்ணிலான்னு சொல்லி தக்காதை விட நீர் எழுதி புத்தகம் வெளியிட்டாங்களே. ஆமாம். அவர் ராஜேந்திர ஐஏஎஸ் தெரியுமா? ராஜராஜ சோழனை பற்றி ராஜராஜ சோழன் தெரியும். அவரை பற்றி வரலாறு எடுத்தது வந்து ராஜேந்திரன் ஐஏஎஸ் அண்ணந்தேவன். அவரு இப்போ ராஜராஜ சோழனை பற்றி எதுவும் பேசுகிறாஇருந்தாலும் அவர்தான் பேசுவார். அந்த ராஜராஜனுடைய சமாதின்னு சொல்லி சொன்னாங்களே, இப்படி ஒரு சாய்வா இருக்குதுன்னு சொன்னாங்களே. ஆமாம், அங்கே தஞ்சையிலேருந்து அந்த பக்கம் இருக்கும். ஒரிஜினல் ராஜராஜ சமாதி கிடையாது. அவர் இவர் இருக்கார்ல, விக்ரமுடன் அடிச்சாப்புல டக்குன்னு போயிட்டு வர மாட்டோம். அந்த காலத்தில் ஆதித்ய கரிகாலன்
ஆதித்ய கரிகாலனுடைய சமாதி அது. அங்கே சாஞ்சிட்டு இருக்கிறது ஆதித்ய கரிகாலனோட சமாதி. அவர் ஒரு ராஜராஜ சோழன் சமாதி. ஆயிரத்தி கறிக்கிறா மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். இந்த லொக்கேஷன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே லொக்கேஷனில் தான் இன்னும் இருக்கும். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு இன்ஸ்டா 360, மிடில் ஒன்று, லாஸ்ட்டில் ஒன்று வச்சு ஒரு வேறு லெவல் ஷாட் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட். மக்களே, இதுதான் வீரபாண்டிக்கு போகிற தண்ணி. இந்த தண்ணி தான் மக்களே வீரபாண்டிக்கு போகுது. இந்த வழியாக போய் வீரபாண்டி ஏரி நம்ம குளிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஏரிக்கு வந்து இந்த வழியாக தான் தண்ணி போகுது. இந்த பாலத்தை வழியாக தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேஸே வேறு லெவலில் இருக்குது. பார்த்துக்கலாம். நீங்கள் டெயில் தானே கரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இந்த தண்ணி தான் அங்கே போகிறது வீரபாண்டிக்கு. இப்போ பாருங்க, நம்ம வண்டியோட லைனப் பாருங்கலாம். நம்ம 250 எக்ஸ்பல்ஸ், நம்ம பிளாக் பெல், ஏஞ்சல், எம்டி, ரோஸ். ஸோ ஏகேவோட என்எஸோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ். இங்கே எழுதியிருப்பாரு பாருங்க. ரோசி தானே ப்ரோ? ரோசி. ஸோ நம்ம பேஜ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொலாபரேஷனில் இருந்திருக்கும் ஆல்ரெடி. தட்காய் இவர் தான், அது வேறு யாரும் இல்லை. அவர் ஏகே ரைடர். பேர் ஏகே வச்சுருக்கனால அவர் ஏகே ஃபேன் தான், அதனால ஏகே. ஏன் போட்டு நம்பி உடச்சி எழுந்துடாதுரா. இங்கேருந்து டைவ் அடித்தா நான் மொத்தமாக டைவ் அடிக்க வேண்டியதான். அப்புறம் மக்களே அங்கே பாருங்கள், தண்ணி வெளியே போகுது. என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைக் மறுபடியும் எப்பவும் போல் நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனை தான், மைக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் எப்படி வாய்ஸ் பண்ணுறதுன்னு தான் தெரில, பார்த்துக்கலாம். எல்லா ரைட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான். அங்கே பாருங்கள், விண்டுபிளில் எப்படி சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். விண்டுபிள் ஐயோ, அதெல்லாம் என் நேரம் அங்கே பாரு, அத்தனை குச்சா இருக்குது பாரியா. அது பேர் தான். ஆமாம். அதுவும் இந்த சிங்கிள் ரோடுக்கும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க அந்த மவுண்டனுக்கும் வேற லெவல். சுற்றி ஃபுல்லாக க்ரீனாக இருந்ததுக்கு அதுக்கும் வேற லெவலில் இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே போகலாம். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கரெக்ட். டெம்பிளுக்கு போகணும் ப்ரோ. மக்களே, நம்ம குச்சனூர் பக்கமாக வந்துட்டோம். இந்த முன்னாடி தான் கொஞ்சம் தூரத்தில் குச்சனூர் சனி பகவான் கோவில். ஆனால் இப்படி ஒரு ஸ்குவாடாக ஒரு மொத்த பைக்கத்தை ஒரு 5 பேர் 6 பேர் போகக்குள்ள எல்லாத்தோட பார்வையுமே நம்ம மேலே தான் இருக்கும். பிகாஸ் அதுதான் ரைடர்ஸ், பெஸ்ட் ரைடர்ஸ், அவர் கியர்ஸ், அதுதான் காரணம். சில்லறையா நீங்கள் பிடி 1 இருக்கா?
பகவான் உள்ளே இருக்கிறது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுயம்புவாக தோன்றிய வந்து சனி பகவான் கோயில். இது வந்து யாரோ சிலையை வடிக்கவோ சிற்பிக்கவோ செய்ய கிடையாது, சுயம்புவாக தானாக உருவானது. அப்புறம் அங்கே முன்னாடி இருக்குது பாருங்கள், அது வந்து கருப்பு சாமி கோயில். இந்த கருப்பு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த கருப்பு இங்கே வருவாராமா. அப்படியே ஒருத்தர் நமக்கு அங்கே அந்த வயல்வெளி இருந்த பக்கம் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருந்தார். அந்த கோயிலோட ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி. அவர் ஜாலியாக இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல இல்லை, அவர் ஜாலியாக இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல. கோபுரம் வாங்கி அவரு எங்களை மாதிரி பாடுபட சொல்கிறேன். கோபுரம் வச்சிருக்கேன், அதனால தான் நான் 360 வாங்கினேன். இவர் 360 தான் நான் கோபுரம் வாங்கினேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி இல்லாத வாங்குவோம் அப்படின்னா. அப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னா கேமரா வச்சிருக்கலாம், அவன் டிஎஸ்எல்ஆர் வச்சிருக்கான். எவ்வளோ நேரம் பிடிச்சி நீ வந்து iPhone 17 வாங்கிக்க. குச்சனூர் சனி பகவான் கோயிலின் கதை சுவாரஸ்யமானது. சுயம்புவாய் தோன்றிய சனி பகவான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய தலம் இது. இங்கு சனி பகவானை வழிபட்டால் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. குச்சனூர் சனி பகவான் கோயில் வரலாறு. 1. சுயம்பு மூர்த்தி. குச்சனூரில் சனி பகவான் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். இது ஒரு தனிச்சிறப்பு. 2. பிரம்மஹத்தி தோஷம். இந்த தலத்தில் சனி பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக தல வரலாறு கூறுகிறது. 3. தோஷ நிவர்த்தி. சனி பகவானை வழிபட்டால் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. 4. தல மரம், மலர், இலை. இங்கு தல விருட்சமாக விடத்தை மரமும் தல மலராக கருங்குவளை மலரும் தல இலையாக வன்னி இலையும் உள்ளது. 5. வாகனம், தானியம். சனி பகவானின் வாகனம் காகம், தானியம் எள் ஆகும். மற்றும் 6. வழிபாடு. பக்தர்கள் எள் தீபம் ஏற்றி காகத்திற்கு அன்னமிட்டு வழிபடுகிறார்கள். ஏங்க மேகமலைக்கு வாங்க மக்களே, வேற லெவல்ல இருக்கு மேகமலை. சரி.